ஹாய் நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைக்கி அதிரசம் செய்ய போகிறோம் நாங்கள் வீட்டில். அதுக்கு பாருங்கள், 2 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கோம். சரிங்களா? ஒரு 1.5 மணி நேரம், இன்னும் 2 மணி நேரம் ஊறினா போதும். அரிசி ஊறிடுச்சு. வெள்ளை வேஷ்டியில், சுத்தமான வேஷ்டியில் போட்டு காய வச்சுருக்கேன். சரிங்களா? இது ஒரு 15 நிமிஷம் காயணும். ஃபேன் காற்றுல காய்ஞ்சது எடுத்து மாவு அரைக்கணும். சரியா? நான் மாவு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாகு எடுக்கும்போது காட்டுறேன். காய வச்சால அரிசி, அது மாவு ரெடி ஆக்கியாச்சு. சரிங்களா? இனி அடுத்து பாகுக்கு 2 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம். சரிங்களா? அது இடித்து நல்லா பொடியாக்கிட்டு இந்த கிளாஸில் 1/2 கிளாஸுக்கு இவ்வளோ தண்ணி, இவ்வளோ தான் ஊற்றணும் தண்ணி. சரிங்களா? அந்த தண்ணியை ஊற்றி வச்சுருக்கு. இப்போ அடுப்பு மேலே வைக்க போகிறேன். சரிங்களா? பாகு ரெடி ஆகுது. பாகுக்கு வச்சுருக்கு. சரிங்களா? 2 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம் இடித்து இதுதான் இந்த தண்ணி. இவ்வளோ தான் கொடுக்கணும். இந்த அரை கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஊற்றி பாகு இதுவாகிட்டுருக்கு. சரிங்களா? பாருங்க, பாகு வந்துருச்சா? கரையுது பாருங்கள். வெல்லம் கரையுதா? ஆகுது. வெல்லம் பாகுக்கு இது பண்ண இல்லையா, அது கொஞ்சம் கரைஞ்சதும் வடிகட்டிட்டு இந்த மாதிரி திருப்பி காய வைக்கணும். பாகு எடுக்க இப்படி தான், இதுதான் பதம். சரிங்களா? கம்பி பதம், அதாவது ரொம்பவும் இதுவாகிடக்கூடாது. சரிங்களா? எப்படி சொல்கிற சித்தி, இதோ வெல்லம் இடித்து வச்சேன் இல்லையா, அவங்ககிட்ட காட்டினேன்ல, அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அந்த வெல்லத்தை வடிகட்டிட்டு அதில் நான் அதிரசத்துக்கு பாகு எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பாருங்கள். ஏலக்காய் தூள். சரிங்களா? 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டேன். இது சுக்கு. இது சுக்கு பொடி. சுக்கு பொடி 1 ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன் போட்டால் போதும். நெய், நெய் நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்க்கணும். 1 ஸ்பூன். சரிங்களா? அவ்வளோதான். நல்லா கிளறிட்டு இப்போது நம்ம அதிரசத்துக்கு மாவு பண்ணி போகிறோம். பார்க்குறீங்களா? கமகமன் வாசனை வருது. இந்த மாவு போடணும். அதிரசத்துக்கு மாவு போட்டு கிண்டலாம். அதாவது கட்டி விழாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. சரிங்களா? கட்டி மட்டும் விழுந்துடக்கூடாது. கட் பண்ணி மாவை கட்டி விடாமல் கிண்டி இந்த பதத்துக்கு வரணும். கொஞ்சம் இதுவானதுக்கப்புறமேட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயாவது சரி, இல்லை கொஞ்சம் நெய்யாவது சரி, இப்படி தடவி வச்சிட்டிங்கன்னா மேலே உள்ளது காயாமல் அப்படியே இருக்கும். சரிங்களா? இனி அதிரசம் சுடும்போது உங்களுக்கு அதிரசம் சுடுறதுக்கு கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா?
இப்போ நான் கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 கிலோவில் ஊற்றிருக்கேன். மிச்சம் வச்சுருக்கேன். அதை வேணும்னா ஊற்றிக்கலாம். சரிங்களா? இது இங்கே வச்சிடலாம். எண்ணெய் காயட்டும். சரிங்களா? எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமேட்டு போடுவோம் அதிரசம். அதிரசத்துக்கு மாவு எடுத்து இப்படி உருண்டையாக வச்சுருக்கேன். ஒரு உருண்டை எடுத்து இப்படி தட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதிரசம் நம்ம போட்டோம். இந்த போட்டாச்சு. அதிரசம் சுட தெரிஞ்சவங்களா இருந்தால் ஒரு 3-4 கூட சேர்த்து போட்டு எடுக்கலாம். சரிங்களா? ஆனால் அதிரசம் ஃபஸ்ட்டு செய்கிறவங்களா இருந்தால் ஒன்று நீங்கள் போட்டு எடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். சரிங்களா? போட தெரிஞ்சவங்களா இருந்தால் பரவாயில்ல. இல்லாட்டின்னா தடவை போடுறீங்க அப்படின்னா ஒன்றா போட்டு எடுங்க. இந்த பாருங்க, இங்கே பாருங்க எப்படி புஷ்ஷுன்னு பூரி மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்க. வந்திருக்கா? இது ஒவ்வொருத்தவங்க அதிரசம் ஊற வைப்பாங்க. 2 நாள் 3 நாள் ஊற வைப்பாங்க. ஆனால் நான் அரைச்சி உடனே இது பண்ணி உடனே போட்டுருவேன். 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. 10 நிமிஷத்துக்கு கூட ஊற வைக்க மாட்டேன். அப்படியே போட்டுருவேன். ஆமாம், இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? ஒன்றா வந்திருக்கா? பூரி மாதிரி வந்திருக்கா? புஷ்ஷுன்னு. இது தாங்க அதிரசத்துக்கான நல்ல பதங்கிறது. ஆமாம், சரிங்களா? டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்கும். சரி, அதிரசம் எல்லாம் சுட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஷைனிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள். இதை நான் உடச்சி காட்டட்டுமா? உடச்சி காட்டணுமா? இங்கே பாருங்கள். இது வந்து இன்றைக்கி சுட்ட அதிரசம். இது வந்து 2 நாளைக்கு அது வேண்டாம். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி சுட்ட அதிரசம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. அதிரசம் பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.